அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 16வது இறை வார்த்தையின் முதல் வரி. நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நற்செய்தியை முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன், நற்செய்தி பணியை முன்னிட்டும் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 3ஆம் இறை வார்த்தை இந்த நற்செய்தி இயேசுவை குறிப்பதாக சொல்லுகிறது. இந்த நற்செய்தி இயேசுவை குறிப்பதால், இந்த நற்செய்தி இயேசுவை குறித்து பேசுவதால் இயேசுவை முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதை குறித்தும் நான் வெட்கப்பட மாட்டேன் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். என்னை குறித்தோ என் வார்த்தைகளை குறித்தோ வெட்கப்படுகிற ஒவ்வொரு மனிதரை பற்றியும் தந்தையின் மாட்சியோடு நான் வரும்போது நான் வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 26ஆம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவை குறித்தோ அல்லது ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதை குறித்தோ நாம் வெட்கப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு தந்தையின் மாட்சியோடு வரும்போது நம்மை குறித்தும் வெட்கப்படுவார் என்றுதான் இந்த இறை வார்த்தையை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவேதான் புனித பவுல் சொல்லுகிறார், இயேசுவை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசுவை குறித்து பிறருக்கு அறிவிப்பதை குறித்தும் நான் வெட்கப்பட மாட்டேன். ஏனென்று சொன்னால் இயேசுவை குறித்தோ இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதை குறித்தோ நான் வெட்கப்படுவேன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு வரும்போது என்னை குறித்தும் வெட்கப்படுவார் என்பதை தெளிவாக உணர்ந்திருந்த பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார், இயேசுவை குறித்தும் நான் வெட்கப்பட மாட்டேன், இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதை குறித்தும் நான் வெட்கப்பட மாட்டேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான தெளிவான ஆவிக்குரிய சிந்தனை. இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்பதை குறித்து நாம் வெட்கப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு வரும்போது நம்மை குறித்தும் வெட்கப்படுவார். எனவே இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்பதை குறித்து நாம் வெட்கப்படாமல் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்கிற அந்த பணியை நாம் மகிழ்ச்சியோடு மனமுவந்து நாம் மன நிறைவோடு செய்வோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையை கட்டி எழுப்புகிற அந்த பணியை நாம் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு செய்வோம் என்று சொன்னால் தந்தையாம் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, செல்லும் இடமெல்லாம் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்போம். செல்லும் இடமெல்லாம் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்கின்ற அந்த பணியை மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு மனமுவந்து செய்வோம். அப்பொழுது இவ்வாறு இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்பதை நாம் வெட்கப்படாமல் மனமுவந்து மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு செய்கிற பொழுது ஆண்டவரின் திருச்சபையானது இந்த பூமியில் கட்டி எழுப்பப்படுகிறது. மேலும் நாம் செல்லும் இடமெல்லாம் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிக்கிற பொழுது எல்லா மக்களும் இயேசு வழியாக மீட்பு பெறுகிற அந்த மீட்பு பணியை நாம் மனமுவந்து மன மகிழ்ச்சியோடு செய்கிற போது தந்தையாம் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். எனவே புனித பவுலை போல் இயேசுவை குறித்து வெட்கப்படாமல், இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதை குறித்து வெட்கப்படாமல், இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதை நாம் மனமுவந்து செய்வோம், மன மகிழ்ச்சியோடு செய்வோம், மன நிறைவோடு செய்வோம். இவ்வாறு இயேசுவின் மீட்பு பணியை நாம் மனமுவந்து மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு செய்து அநேக ஆத்துமாக்களை இயேசுவுக்கு சொந்தமாக்குவதால் தந்தையாம் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எப்படி இறை பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்பதை குறித்து வெட்கப்படாமல் இயேசுவை பற்றி பிறருக்கு அறிவிப்பதை மன மகிழ்ச்சி
மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மனமுவந்து செய்து இந்த உலகில் நாங்கள் அநேக ஆத்துமாக்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து, இந்த நாளில் இவர்கள் அனைவருக்கும் தேவரீர் நல்ல உடல் சுகம் கொடுத்து, அப்பா இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.